போன எபிசோடில் இல்லை எங்கடா அனைவன் அது உங்களோட இருப்பான் பாசிபிள் வாய்ப்புகள் இருக்கு. வலிவிடுங்க ஏய் நீங்கள் பார்த்த மாதிரில என்ன இந்த பக்கம் ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். ஸோ நான் உங்கள் ஷாமுலன், நான் உங்கள் டிஜே, நானும் உங்களும் இது நோ பட்ஜெட் டாக்ஸ். போன தடவை நம்ம காதல் ட்ராமா பேசியாச்சு. ரொம்ப நன்றி ஃபார் த சப்போர்ட். இத்தனை வீடியோலேயே 1.1K வியூஸில் இப்போ இருக்குது. ஸோ மீண்டும் இந்த வீடியோ முடிஞ்சு அதை போய் பாருங்கள். மேலே எங்கள் கார்டு கொடுக்குறாங்க, செக் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன போய் பேச போகிறோன்னா, நம்ம எல்லார் லைஃப்மே ஒரு மறக்க முடியாத சம்பவம், அதுக்கப்புறம் நம்ம அவமானப்பட்ட சம்பவம் நடந்திருக்கும். அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ், எம்பாரசிங் மூமெண்ட்ஸ், ஃபன்னான மூமெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் நடந்ததை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இது வந்து எங்களை பற்றி நாங்கள் பேசியிருப்போம். உங்கள் லைஃப்பில் அது நடந்திருந்தாலோ இல்லை ஏதாவது கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி ஷேரும் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ யார் ஆரம்பிக்கிறா இன்னைக்கு? இந்த நீங்கள் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் உட்காந்து நீங்கள் ஆரம்பிங்க. பூசு 8 வயசு இருக்கும். 8 வயசு 7 வயசு காலைல 6 மணி இருக்கும். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். மாலுக்கு போயிருப்பேன். அங்கே வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு காசு கொடுத்துட்டு இந்த போய் லேண்ட்டு வான்னு. சரி நானும் லேண்ட் இருந்தேன். ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அது முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அப்பா எங்கேயோ போயிருந்தாரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை தேடுறேன், காணோம். அப்பாவை காணோம், அம்மாவை காணோம். அவங்க காண போல கூட வந்த 39 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு அழுவாச்சி வந்துருச்சு. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணேன், அப்படியே நேரா இது செக்யூரிட்டி கார்டு இருந்தாரு, அப்படியே செக்யூரிட்டி கார்டு போய் கிட்ட போய் அழுகுறேன். இங்கிலீஷ்ல தான் வந்துட்டு வாக்கி டாக்கில அப்புறம் சரி அப்புறம் தெரிஞ்சு அப்புறம் பார்த்துட்டேன். அப்புறம் நான் காட்காரன் கை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நான் டக்குனு கை இப்படி வந்துட்டு போறேன் அப்பா கிட்ட. அப்பா எங்கடா போனேன்? அதுதான் உங்க லைஃப்ல நடந்த அவமானமான சம்பவம். நான் ஒரு 8 வயசு நினைக்கிறேன். 8 வயசு இருக்கிறப்ப எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் நடந்துச்சு. செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அப்போ வந்து சின்ன பையன். ஸோ வந்துட்டு அங்கங்கே ஓடிக்கிட்டு விளாண்டிக்கிட்டு அப்படியே இருப்பேன். ஓகே, எங்கள் அம்மாவுக்கு என் சேட்டை தாங்க முடியல. நேராக வந்தாங்க, வந்து பிடிச்சி சப்புன்னு ஒரு அரைச்சாங்க. வரைஞ்ச மாதிரி இவன் அரைஞ்சது கூட எனக்கு வலிக்கல. ஆனால் அவங்க அரைஞ்சாங்க பேர் அது எல்லாரும் ஒன்றுக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப அழுந்துட்டேன். அழுந்து மயக்கமே வந்திருக்கும் அந்த அளவுக்கு. அப்போ கூட பசிக்குன்னு சொல்லி போய் சாப்பிட்டேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு வைக்கவே இல்லாம சாப்பிட்டுக்கிட்டே அழுதுகிட்டு இருந்தேன். அந்த அவமானத்தை மறக்க முடியாத அவமானம். எனக்கு வந்து பல செருப்படி வாங்கியிருப்பீங்க. செருப்படி வேற, அவமானம் வேற, ரெண்டும் ஒன்று தான் எனக்கு தெரியுது. நீ மூடு. அப்போ வந்து வலிமை படம் வந்துச்சு. வலிமை படம் 2023 படம் 2023 போல வலிமை வந்துச்சு போல. I think so, if I'm not wrong. வயசு 18. 18 உள்ள போனால் வயசு 16. எவ்வளோ விட முடியாதுல்ல. நான் வந்து ஃபேக்கான வயசு சொல்கிறதுக்கு சீரப்பா என் வயசு நான் 25ன்னு சொல்லிட்டேன். ஆனால் என் மூஞ்சி ஐசி கேட்டா. எனக்கு வந்து ஒரு அளவு தான் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து ஐசி மாட்டி பண்ணேன், கொடுக்கல. சரி அவ்வளோ முட்டானா நான் வயசியாவது கணக்காக சொல்லி கேட்டு தானே 25 சீரப்பா போய் சொல்லிட்டேன். சீரப்பா போய் சொன்னேன். அந்த பொய்யை சீரப்பா சொல்லிட்டேன். அவள் சிரிச்சு, அவளுக்கு தெரிஞ்சு சீரப்பா அவள் சிரிச்சுட்டா தெரியுமா. இது மாதிரி ஒரு அவமானமா போச்சு எனக்கு. என் லைஃப்ல நான் இப்ப வரைக்கும் அவமானப்படுறது அதுக்கு மட்டும்தான். சின்ன வயசுல பண்ண கூட சொல்லலாம். இப்ப வந்து தெரிஞ்சு தெரியாம பண்ணிருக்கேன். நான் ஒரு ஸ்டாண்டர்ட் 4 இருக்கும். மேத்ஸ் டீச்சர் இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நம்ம வந்துட்டு என்ன ஹோம்ஒர்க்லாம் செய்ய மாட்டோம். நாங்கள் யாரு சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஒரு 30 கேள்வி செய்யலை, புக் அனுப்புன்றாங்க. டீச்சர் நான் போய் செய்யலன்றேன். பாவம் மொழி வச்சுட்டு போனா கூட டீச்சர் பாவம் போட்டு விட்டுருவாங்க. டீச்சர் நான் செய்யல டீச்சர். நீ ரேட்டுக்கு போகாதேன்னு எல்லாம் ரேட்டுக்கு போயிட்டாங்க. இது ஒரு நீட்டா என்ன பிவிசி பைப்பா, அந்த பிவிசி பைப் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு இந்த பிவிசி பைப் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. கையா காட்டு, இந்த கையா சரி ஓகே ரைட் ஹேண்டு. அடி 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 அவனுங்கெல்லாம் ரேட்டு. ஸோ அந்த கேன்டீன்ல இருந்து கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடி வாங்குறது எல்லாம் எங்க பாப்கார்ன் சாப்பிட்டு பார்க்குற மாதிரி சாப்பிட்டுட்டே பார்த்து ஒரு 5 வாங்கிருப்பேன். முடியல, டீச்சர் கை மாத்தங்க டீச்சர். அப்புறம் வந்துட்டு இது 3 1 2 3 அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ல 1 more எனக்கு
ஐயோ அழுவாத நான் அழுவலையா கண்ணு வேர்க்குது. இன்னும் நடந்துச்சு. இது வந்து 2023 3ஆம் தேதி ஜனவரி ஒரு சனாமாவில் இது எஸ்கே சப்ஜெக்ட் பற்றி பேசுறதுக்கு 3 நாள் போய் அங்கே தங்கியிருந்தோம் பிடியில். ஸோ அப்போ வந்து எனக்கு அங்கே வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சி. உனக்கு எந்த பொண்ணை பிடிக்கல? ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னா அதான் பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு தெரியல பிடிச்சி ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன், 2ஆம் நாள் பார்த்தேன், அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ 3ஆம் நாள் கடைசி நாள் 3ஆம் நாள் வந்துருச்சு. எனக்கு வந்து ஒரு மாதிரி பயம் சொல்ல முடியாது. எப்படின்னா கிளம்பிடுவோம், பேசாத முடியும், விஜய் விட்டுறாத சொல்லிட்டு அது சாப்பிட்டு முடிச்சு கிளம்ப போறாங்க, பஸ் ஏற போறாங்க. நான் ஓடி போய் உண்மையில ஆசைப்படல, நீ அழகா இருக்க நினைக்கல, ஆனா அதெல்லாம் நடந்துன்னு பயமா இருக்கு. உங்க ஐஜி கிடைக்குமா, பிடிச்சிருக்கோங்க ஐஜி கிடைக்குமான்னு கேட்டேன். அவங்க வந்து உடனே இல்லை சாரி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. இல்லை எனக்கு அது அவமானமா இல்லை, பிகாஸ் ஷீ இஸ் லாயல் டு பாய் ஃப்ரெண்ட். அது வந்து எனக்கு அவமானமா இல்லை. அது வந்து நோ சொல்லி எனக்கு ஷீ சே த ட்ரூத். அது என்னன்னா அதுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அது வந்து இல்லை என்னால் முடியாது சொல்லி எதிர்த்துறமா ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. நான் ப்ரப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறது என் கிளாஸில் இருக்கிற மொத்த நாய்களும் பார்த்துச்சு. அதில் எல்லாருமே சிரிச்சானுங்க. எதிர்த்து ஒத்துக்க மாட்டேன். ஒருத்தரம் தான் அவனுக்கு அவன் ஆள்கிட்ட லவ் சொல்கிறதுக்கே பயம், அவன் தான் சிரிச்சிட்டு இருந்தான் என்னை பார்த்து. எனக்கு அவமானமாக இருந்துச்சு இல்லைண்டா. ஆனால் ஒரு கட்டம் வந்து எனக்கு பெருமையாக இருந்துச்சு. நான் லவ் வச்சுக்கிட்டு நான் உள்ளே வச்சுட்டு இருக்க கிடையாது. நான் வந்து எனக்கு பிடிச்சிருச்சு, நான் போய் சொல்லிட்டேன். ஐ ஆக்ட் லைக் அ மேன். நான் வந்து டார்ச்சர் பண்ண கிடையாது, இல்லை ப்ளீஸ் என்ன லவ் பண்ணு சொல்லவும் கிடையாது. பாய் ஃப்ரெண்ட் ஓகே சாரி. ஒருத்தர் இருந்தான்டா இன்னும் பெருசாக பேசி அவனுக்கு என்ன பார்த்தா பேசினானே எனக்கு. ஆனால் வந்து ஒரே ரூமில் கண்டு நானும் அந்த மாதிரி பொண்ணுங்கிற போய் கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன்டா அப்படின்னு அவர் வேற யாரும் சொல்கிறாராம். என்ன பார்த்தா சொல்கிறாங்க, நான் பிக் பட் யூஸ் பண்ண விரும்பல. ஸோ வந்து அவர் என்ன பார்த்து சொல்கிறா எனக்கு தெரியும், ஆனால் மேலே கூட சொல்லிட்டு இருக்காராம். அப்படி இல்லை, நான் நினச்சேன் நீ கேயா தான் நான் என்ன பண்ணுறது, நீ கேயா தான் நான் என்ன பண்ணுறது, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் வந்து போய் ப்ரோஸ் பண்ணிட்டேன். அது ரிஜெக்ட் பண்ண கிடையாது, பாய் ஃப்ரெண்ட் சொல்லிச்சு. ஓகே எனக்கே அது இதாகல, நீ யார் அதை பற்றி பேசுறதுக்கு? அவ கேட்டா நான் சிக்மா மேல், நீ கேடா போறக்கிடா நீ. அதுதான் கொஞ்சம் அவமானம் சொல்ல முடியாது. ஒரு இன்சிடென்ட் விச் இஸ் ஐ கான்ட் ஃபர்கெட் இன் மை லைஃப்ல. ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டேன் நான். எது பண்ணாலும் தைரியமாக போய் சொல்லி, நீ கடைசி வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறத விட சொல்லி நீ ரிஜெக்ட் ஆகிறது எவ்வளோ பெட்டர். ஓகேவா? தட் மூமெண்ட் ஐ ஃபீல் லைக் ஓகே நான் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். எம்பாரசிங் சொல்ல முடியாது, அவனுங்கனால கொஞ்சம் எம்பாரஸ் தான் இருந்துச்சு. பட் நான் அதுலேருந்து மீண்டு வந்துட்டேன். அவ்வளோதான். அது பொறுமையாகவும் இருந்துச்சு. பிகாஸ் அவனுங்கெல்லாம் சொல்ல வெயிப்படுறாங்க. நான் வந்து சொல்லி ரிஜெக்ட் ஆனது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஓகேவா? இட் இஸ் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். அவ்வளோதான். எனக்கு ஸ்டாண்டர்ட் 6 நடந்த ஒரு கதை. சாப்பிட்டுட்டு இருந்தேன், கச்சாவை பண்ணிகிட்டு இருந்தான். நான் வந்துட்டு அடிக்க போயிட்டேன். சரி அடிக்க போயிட்டு அவனும் அடிச்சுட்டு ஓடிட்டு இருந்தான். நாங்களும் துவச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு எத்த பார்த்தேன்னா ஒரு சப்பாத்து ரைட் சைட் சப்பாத்து மட்டும் பறந்து போய் இதுக்கு ரூஃப் மேலே விழுந்துருச்சு. பிவிசி பைப் தான் இருந்துச்சு. சரி எடுத்து ட்ரை பண்ணுவோன்னு இப்படி தள்ளலான்னு பார்த்தேன், எட்டுல. அப்புறம் வந்துட்டு மேலே இருந்து குருப சார் பார்த்துட்டாரு. குருப சார் பார்த்துட்டு அந்த பையனை மேலே வர சொல்லி ஒரு சப்பாத்தி இல்லாம அப்படியே சொக்ஸ் போட்டு அப்படியே ஏறி போனேன். என்னாச்சு? என்ன பண்ணுறது? கேளு என்னாச்சு? இல்லை கால் இப்படி பண்ண சாமி. எப்படி கால் இப்படி பண்ண? இல்லை அப்படியே மழுப்புறேன், சண்டை போடணும்னு சொல்ல. அப்படியே கால் இப்படி பண்ணேன், அப்படியே பறந்துருச்சு, ஸ்லிப்பாகி பறந்துருச்சு. அவர் முழிக்கிறாரு, எப்படி சப்பாத்தி எடுத்து கொடுங்க சார். அதுதான் நடந்துச்சு. 2 நாள் கழிச்சு மறுநாள் அப்பா கூட்டிட்டு வரனாரு. நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போயிட்டு சப்பாத்தி மேலே பறந்துருச்சுப்பா. சப்பாத்தி எப்படா போச்சு? இப்படி பண்ண பறந்துருச்சுப்பா. ரெக்க பழச்செடுத்து பறந்து போயிடுத்து. சரி எடுக்க வேண்டியது, எடுக்க முடியலப்பா. குருபசார் ஸ்கூலுக்கு கூப்பிட்றாரு. குருபசார் ஸ்கூலுக்கு கூப்பிட்றாரா? நான் வரணுமா? 2 நாள் கழிச்சு வராரு. சப்பாத்து வந்து மேலே விழுந்துருச்சு. அவர் வந்துட்டு அந்த இன்னொரு பையனை கூட்டி வச்சுட்டு எடுக்க பார்த்துருக்காரு. அந்த பையனுக்கு என்ன விழுந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நாங்கள் பதில் சொல்ல முடியாது. சப்பாத்து எங்கே இருக்குது? சப்பாத்து எங்கே பக்கத்தில் இங்கே இப்படி இருக்காருன்னா இங்கே கீழே எடுக்கிறாரு சப்பாத்தை. இப்போ அந்த சப்பாத்து எங்கே இருக்கு? சப்பாத்து வீசியாச்சு. பார்த்தியா? தேவையா? எனக்கு அதே இதுதான். ஆனால் என்ன தெரியுமா, நான் பண்ணாத துப்புவாங்க எல்லாரும் பண்ணுவோம். அது ஸ்டாண்டர்ட் ஃபோன் ஆனேன். அப்போ நான் ஸ்கூல் நான் அப்போ புதுசாக வந்தேன். ஓல்டுமே ஒரு கிறுக்கு அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்ட. அந்த ஃபோடா ஸ்கூல் மாறிட்டு அந்த ஸ்கூல் புதுசாக வந்தேன். அந்த டைமில் என்னாச்சுன்னா டீச்சர் பாடம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த புக்கை எடுத்து நான் வந்து டேட்டையும் எழுதினேன். பேசிட்டு கேட்டாங்க, நீ இப்போ எழுதிட்டு இருக்க? எல்லாரும் எழுதி முடிச்சிட்டாங்க, நீ இப்போ தான் எழுதிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. எது டேட்டையும் எடுத்து அசிங்கமாக கேட்டு வெளியே வச்சுட்டாங்க. மீன் கல்லேருந்து தரத்தரையாக பெண்ணு கட்டுது. நான் எல்லாம் வெளியே நின்றுட்டு கலந்துட்டு இருக்கேன். அப்போ அந்த டீச்சரு
பார்க்குறாங்க யாருமே எழுத நான் மட்டும் எழுதி தந்துருக்கேன். யாருமே எழுத ஆரம்பிக்கல. நான் தான் ஆளாக அந்த டே எழுதினேன். அவங்க நினச்சிட்டாங்க எல்லாருமே எழுதிட்டாங்க, நான் மட்டும் தான் எழுதலேன்ட்டு. டீச்சர் வந்து என்னை பாவம் பார்த்து அப்புறம் வந்து உட்கார சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் கிளம்புக்கப்புறம் சாரி கேட்டேன். அவசரப்பட்டு அடிச்சிட்டிங்களே சார், மன்னிச்சுக்கப்பா. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிட்டேன். இந்த பசங்க அப்படி தானே பண்ணாத அப்படி தான் என்ன வாங்குவோம். சரி நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. சரி, எனக்கு வந்துட்டு 4ஆம் வந்துட்டு கேம்ப் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் கிஷன் இருக்கார்ல, அந்த கேம்ப் வந்துட்டு 3 நாள் நடந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் நைட் வந்துட்டு என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட்டு கிளாஸில் பாய்ஸ்லாம் வந்துட்டு கீழே, கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு மேலே ஒரு கிளாஸ் இருக்கும் அங்கே. ஸோ எல்லோரும் வந்துட்டு படுத்துருக்கு வந்துட்டு 4 மணிக்கு ஒருத்தர் வந்து வேகமாக எழுப்பணும், இது மணி ஆச்சு சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு. நானும் மணி ஆச்சா சொல்லிட்டு யாருமே எந்திரிக்கல, எல்லாரும் படுத்துருக்காங்க யாருமே எந்திரிக்கலன்னு சொன்னேன். மணி ஆச்சான்னு சொல்லிட்டு அங்கே டைம் பார்த்தேன், கரெக்டாக மணி 4, 5 மணிக்கு எதிர சொன்னாங்க. 4 மணிக்கு எழுப்பிவிட்டான். நான் சொன்னேன் அடி பாடுறா மணி வந்துட்டு 4 எங்கே 5 ஆச்சுன்னு. சொன்னேன் இல்லை டைம் ஆச்சு சீக்கிரமா சொல்லிட்டு ஒரு கூப்பிட்டு போனானுங்க டாய்லெட்டுக்கு. அங்கே போயிட்டோன்னே எல்லாரும் பயந்து ஓடி வந்துட்டாங்க. அங்கே வச்சு உருவத்தை பார்த்துட்டேன் சொல்லிட்டு குளிக்கிறத பார்த்துட்டேன். அங்கே யாரும் குளிக்கல, அங்கே யாருமே இல்லை. அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதை பார்த்தோன்னே டே எங்கள் உருவம் நிற்குது சொல்லிட்டு வந்துட்டானுங்க, ஓடி வந்தானுங்க. கீழே வந்துட்டு கேர்ள்ஸ் பார்த்து ஓகே சரி அந்த கேர்ள்ஸ் பார்த்துமே குளிப்போன்னு சொல்லிட்டு போனோம். யாரும் குளிக்கல அங்கே போய் குளிக்கல, உள்ளுக்கே போயிட்டோம். போயிட்டோம் அங்கே யாருமே இல்லை. ஓகேயா, கீழே போயிட்டோம் 3 பேர் கீழே போயிட்டு ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆரம்பிச்சோடனே என்னோட பல்லு ஒரு மாதிரி இருக்குன்னு துப்புனா என்னோட பல்லு வெளியாயிடுச்சு. பல்லு கழுந்து ரத்தமா கொட்டுது. பெருசா எதிர்பார்த்தேன்டா. அதுக்கப்புறம் 5 மணிக்கு வந்துட்டு கரெக்டாக டீச்சர் வந்தாங்க. வந்து கேட்டாங்க எங்கே போனீங்க நீங்கள் 3 பேர்? வேலையை குளிச்சுட்டு வேலையை வந்துட்டு ப்ரிப்பேராக உட்காந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க. சரி வேலையை போய் குளிச்சிங்க, சரி நீங்கள் கேர்ள்ஸ் பாத்ரூம் போனீங்க. அங்கே வந்துட்டு டாய்லெட் வந்துட்டு தண்ணி இல்லை, ஸோ அதனால போய் கீழே கொடுத்து சொல்லிட்டு அவர் சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க செகண்ட் நைட் இந்த மாதிரி நடக்கூடாது, நடந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண நீங்க பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க தெரியும். போனவாத குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு யாராவது பாத்துட்டாங்களா? ஏதோ பிரச்சனை குளிக்கல ஃபன் மூமெண்ட் சொல்லலாம், எம்பரசிங் சொல்லலாம். அந்த பல்லு விழுந்தனால இல்ல பண்ணி இல்ல, இதெல்லாம் அவமானம் தான். ஆமா எல்லாம் அவமானம் தான். செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவுல காணாம போன புள்ள மாதிரி. ஓகே, சோ இதுதான் எங்க வீடியோ. சோ உங்க லைஃப்ல ஏதாவது அவமானமா ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணியிருந்தாலோ இல்ல ஃபன் சொல்ல விட எம்பாரசிங்கா ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இல்ல எங்களுக்கு பிஎம் பண்ணுங்க, நாங்க பசிச்சு. ஓகே அவ்வளவுதான். ஓகே, இத்துடன் வீடியோ முடிச்சு கொள்கிறோம். நான் உங்கள் ஷாமலன், நான் டிஜே, நான் நூர், இது உங்கள் நோ பட்ஜெட் டாக்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.